வெல்கம் டு டாப் ஐஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? சரி. இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஒன் கேன் மேக் யூ ஃபீல் இன்ஃபீரியர் வித்தவுட் யுவர் கன்சென்ட் அப்படிங்கிறதான் இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சென்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு மீனிங் சொல்ல. கன்சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி பண்ணிக்கிறது. ஸோ மற்றவங்க நம்மளை என்ன தான் பெருசாக இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படிலாம் சொல்லிட்டு பேசினாலும் நீங்களாக உங்கள் மனசில் நம்ம அப்படி இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அக்ரி பண்ணுற வரைக்கும் உங்களை யாரும் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், பட் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும்ல. ஸோ அதனால யார் பேசுகிறதையும் காதில் வாங்கக்கூடாது. ஸோ இன்ஃபீரியராக அதனால நம்ம ஃபீல் ஆகக்கூடாது. நீங்கள் உங்கள் மனசார நான் என் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் நினச்சாலும் உங்களை இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அதனால் என்றைக்கும் அப்படி இருக்காதீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். என்னால் எல்லாமே முடியும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் எது வேணாலும் பண்ணுவீங்க இந்த வேர்ல்டில். ஸோ கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அடைவீங்க. அதனால் அந்த பாசிட்டிவிட்டியோடைய எப்போதுமே இருங்க. ஸோ அதுதான் இந்த லைன்ஸ்க்கான மீனிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராலையும் உங்களை இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்க முடியாது நீங்களாக நினைக்கிற வரைக்கும். அதுதான் இந்த லைனுக்கான மீன். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போதுமே உங்களை அப்படி நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லாமே முடியும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். ஓகே, உங்கள் லைஃப்பில் என்ன வேணுங்கிறத கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இதான் இன்றைக்கான மோட்டிவேஷன். ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? சரி. சரி, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM மோடி எக்ஸ்பேண்ட்ஸ் ஹிஸ் கேபினெட். ஓகேவா? அதுதான் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். என்னது? பிரைம் மினிஸ்டர் மோடி எக்ஸ்பேண்ட்ஸ் ஹிஸ் கேபினெட். சரி, என்னத்தை அமைச்சரவையை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்ட்ரா கேபினெட் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் ஜாயின்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நிறைய பேர் மெம்பர்ஸை மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் நியூஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 கேபினெட் மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 15 கேபினெட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் 28 ஜாயிண்ட் மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ 28 ஜாயிண்ட் மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டலி 43 மினிஸ்டர்ஸ். ஓகேவா? சரி, அடுத்து இந்த மினிஸ்ட்ரிஸை இந்த அமைச்சரவையில் டோட்டலாக எவ்வளோ உமன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி 11 உமன் மினிஸ்டர்ஸ் வருது. ஓகே, சரி, இது எத்தனாவது மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா 22nd மினிஸ்ட்ரி ஆஃப் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2019 எஸ் 2019 மினிஸ்ட்ரியை 22nd மினிஸ்ட்ரி ஆஃப் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கான்செக்யூட்டிவாக செகண்ட் டைம் மோடியோட அந்த மினிஸ்ட்ரி அமைஞ்சிருக்கு. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க? 22nd மினிஸ்ட்ரி ஆஃப் 2019 22nd மினிஸ்ட்ரி ஆஃப் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இது எத்தனையாவது லோக்சபா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ எத்தனையாவது லோக்சபா? 17th லோக்சபா. 2019ங்கிறது எத்தனையாவது லோக்சபா? 17th லோக்சபா. ஓகேவா? சாரி, 2019 அப்படிங்கிறது 17th லோக்சபா. ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். இப்போது டோட்டலி நம்ம 2019 அப்போ ஒரு மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர்லாம் செட் பண்ணி ஒரு அமைச்சரவை அப்போ செட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதில் இருந்தவங்களும் அண்ட் ஆல்சோ இப்போ இவங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 43 மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 78 மினிஸ்டர்ஸ் ஆர் தேர். ஓகே, 78 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எது வரைக்கும் அமைச்சரவையில் மினிஸ்டர்ஸ் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 78 இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சரி, டோட்டலி 43 மினிஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. முன்னாடி இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போ 78 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். ஸோ நான் கிளியராக இன்னொரு தடவை சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடியோட மினிஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 கேபினெட் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் 28 ஜாயிண்ட் மினிஸ்டர்ஸ் அதோடு சேர்த்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 43 மினிஸ்டர்ஸ் டோட்டலாக இருக்காங்க. அதில் 11 உமன் மினிஸ்டர்ஸ். இது என்னென்னா டோட்டலாக. ஓகேவா? டோட்டலி 11 உமன் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவையில் இருக்காங்க. சரியா? மோடியோட அமைச்சரவையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எத்தனையாவது மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22nd மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். 17th லோக்சபா. 2019ங்கிறது 17th லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி 78 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
சரியா? நியூஸ் என்னென்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க 15 கேபினெட் மினிஸ்டர் 28 ஜாயின்ட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, சரி, மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ministers resigned, left office. ஓகேவா? ஸோ 12 ministers left office, அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் அடிக்கடி பார்க்கக்கூடிய முக்கியமான கேட்டகரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பொக்ரியால் நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 நாளாக இப்போ தான் நியூஸில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துட்டு இருந்தோம். நிப்புன் பாரத் மிஷன் சொல்லிட்டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி யார் மினிஸ்டர்னா ரமேஷ் பொக்ரியால் லான்ச் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவர் வந்துட்டு இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷவர்தன் தான் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். பிகாஸ் ஹெல்த் மினிஸ்டர் அவர் வந்துட்டு இப்போது அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. சதானந்த கவுடா, பிரகாஷ் ஜாவடேக்கர், ரவிசங்கர் பிரசாத் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இந்த மாதிரி முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ 12 ministers ரிசைன்டு. ஓகே, நியூ மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் யார் இப்போ வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இப்போ கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ ஹெல்த் மினிஸ்டர் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி இனிமேல் வந்துட்டு அவரை பார்ப்போம். ஓகேவா? சரி, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சுக் மாண்டவியா தான் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய நியூ ஹெல்த் மினிஸ்டர். ஓகேவா? யார்? மன்சுக் மாண்டவியா. யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு? ஹர்ஷவர்தனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மன்சுக் மாண்டவியா வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம பார்க்கணும். ஓகே, சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டோர் ஸ்டேடியம் கம்மிங் அப். ஸோ எங்கே அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸு. ஸோ எங்கே மாடர்ன் ஸ்டேடியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியம் வருது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் அண்டர் அர்பன் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் அட் காஸ்ட் ஆஃப் ₹6 crores இன் புதுக்கோட்டை. ஓகேவா? ஸோ புதுக்கோட்டையில் 6 crores ப்ராஜெக்ட் ஒரு மாடர்ன் இண்டோர் ஸ்டேடியம் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு செட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? ஒரு அர்பன் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு நல்ல ஒரு இண்டோர் ஸ்டேடியம் வந்துட்டு அவங்க அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதா இப்போ நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அண்ட் ஆல்சோ ரிலேட்டட் வித் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தஞ்சாவூர், திருவாரூர் அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூரில் இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் சிந்தட்டிக் பிளே கிரவுண்ட். ஓகேவா? வேர்ல்ட் கிளாஸ் சிந்தட்டிக் பிளே கிரவுண்ட் வந்துட்டு அவங்க வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, யார் இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா மினிஸ்டர் சிவா வி மெய்யநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடுவோட என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் யார்? நம்ம தமிழ்நாடுக்கு மெய்யநாதன் தான், அவர் தான் மினிஸ்டர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் சிந்தட்டிக் பிளே கிரவுண்ட் வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேடியம் செட் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர். ஸோ இது மூலிமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடுலேருந்து இந்த ஒலிம்பிக்ஸ், இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸுக்கு தான் வந்துட்டு அதிக அளவில் பிளேயர்ஸ் தே ஆர் கோயிங். ஸோ 11 players வரைக்கும் போகிறாங்க. சரி, நேற்று கூட 5 player வந்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ வந்து 11 players. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் வி ஆர் மூவிங் அப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப எல்லாருக்குமே நல்ல விதமான ஒரு கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துப்பாங்க. அது மூலிமா நிறைய பிளேயர்ஸ் உருவாக்க முடியும். அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளுக்காக அவங்க கஷ்டப்பட்டு கோல்டு அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சரியா நம்ம இந்தியாவுக்கு தானே பெருமை சேர்க்குறாங்க. அவங்க இது பண்ணாலும் நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களெல்லாம் நல்லா வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுற வகையில், அவங்களை ஹெல்ப் பண்ணுற வகையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேடியம் வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அமைக்கிறதா இருக்காங்க. சரியா? ஸோ என்னென்னா மாடர்ன் இண்டோர் ஸ்டேடியம் வரப்போது, புதுக்கோட்டையில் ஒன்று வரப்போது 6 crores ப்ராஜெக்டில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் கிளாஸ் சிந்தட்டிக் பிளே கிரவுண்ட் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூரில் செட் பண்ண போகிறதா நம்மளோட மெய்யநாதன் யூத் வெல்ஃபேர், கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்ட் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த மினிஸ்ட்ரி அவர் மெய்யநாதன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலோக்னீஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலோக்னீஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலோக்னீஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்குது. ஓகேவா? எங்கே இருக்குது? யூனிவர்சிட்டி ஆஃப் கொலோக்னீஸ் வந்து ஜெர்மனியில் இருக்குது. ஸோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியில் தமிழுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்து வந்துட்டு தே ஆர் ஸ்டடிங் தே. ஸோ அது விதமான முக்கியமான தமிழோட முக்கியமாக இல்லாமல் வந்துட்டு
எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஸ்டடி ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் தேர். சரி, அதில் வந்து எந்த விதமான ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது, ஒரு தொய்வு வரக்கூடாது, இன்னும் நல்லா ஃபர்தராக வந்துட்டு மூவ் பண்ணணும். எல்லாருமே அங்கே வந்து தமிழ் எடுத்து படிக்கிறாங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த விதமான சரியாக போகாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதுக்கு தேவையான ஃபண்டை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அக்கார்டட் சாங்ஷன் டு ப்ரொவைட் ₹1.25 crores ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு தி தமிழ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எதுவும் ஒரு தொய்வு, ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது, அதுக்கு என்ன ஃபண்டு வேணுமோ அது மூலிமா அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணணும். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கொலிக்னிஸில் இருக்கக்கூடிய தமிழ் டிபார்ட்மெண்ட் டெவலப் பண்ணணும். நம்மளோட ஸ்டாலின் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.25 crores கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஜெர்மனியில் நம்மளோட தமிழ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு கொலிக்னிஸ் யூனிவர்சிட்டியில் ஒன்று இருக்குது, அங்கேயும் தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதனால் பெருமைக்குரிய விஷயம் தானே. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்காங்கும் போது அது ஒரு நியூஸ். நம்மளுக்கு இப்போ நாளைக்கு வந்துட்டு கொலிக்னிஸ் யூனிவர்சிட்டியில் தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எந்த யூனிவர்சிட்டியில் ஜெர்மனியில் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஓகே, ஆசை தெரிஞ்சிருக்கனால நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபஸ்ரீ அனந்தகிருஷ்ணன் ஐஆர்எஸ். ஓகேவா? இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ஐஆர்எஸ்னா என்னது? இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ரெவன்யூலானே நம்மளுக்கு தெரியும், கலெக்ஷன் தான். ஓகே, ரெவன்யூ சர்வீஸில் வந்துட்டு சுபஸ்ரீ அனந்தகிருஷ்ணன் இவங்க வந்து இப்போ என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஃபார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். சரியா? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கமிஷனராக இவங்க இப்போ ஆகியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும். அவ்வளோதான் நியூஸ். ஓகேவா? சரி, இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1987 வந்து அவங்களோட பேட்சில் இவங்க ஐஆர்எஸ் ஆகி வந்தோன்னா அந்த கொச்சி அண்ட் பெங்களூரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஆஃபீஸரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் சுபஸ்ரீ அனந்தகிருஷ்ணன் தான் இப்போது கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸோட டிபார்ட்மெண்ட். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ அவங்க கமிஷனராக வந்திருக்காங்க, தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும். ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பிரிங்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்டர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இதான் வந்து நியூஸாக இங்கே பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஇயை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். அஸ் அப்போ 6th டிபார்ட்மெண்ட்டாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 6th டிபார்ட்மெண்ட் டு ஒர்க் அண்டர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போனா இது வரைக்கும் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமே, அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே எக்கனாமிக் அஃபேர்ஸ், ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் asset management and financial services. ஓகேவா? என்னென்ன எக்கனாமிக் அஃபேர்ஸ், ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இதுதான் வந்து 5 டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கு கீழே இப்போ வந்துட்டு இந்த டிபிஇ பப்ளிக் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்துட்டு நியூஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் இது கீழே தான் இந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் முன்னாடி இருந்துச்சு. ஓகேவா? இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் இது கீழே தான் முன்னாடி டிபிஇ இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்துச்சு. ஏற்கனவே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் 5 இருக்குது, அது கீழே இப்போ வந்துச்சு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இப்போ 6th ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணாங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. என்னது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஓகேவா? சரி, மூவ் டு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் தபார். ஓகேவா? ஐஎன்எஸ் தபார் கன்க்ளூட்ஸ் 2-day நேவல் எக்ஸசைஸ் வித் இட்டாலி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். சரி, ஐஎன்எஸ்னால் என்ன? நான் வந்துட்டு எப்போதுமே எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லையும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்தியன் நேவல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேவல் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஐஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் நேவல் ஷிப் தபார். ஓகேவா? தபார் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்க்ளூட்ஸ் 2-day நேவல் எக்ஸசைஸ் வித் இட்டாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்டாலியில் தான் இவங்க வந்து எக்ஸசைஸ் நடந்துருக்காங்க. நம்ம இந்தியாவோட தபாரும் இந்த ஐடிஎஸ் ஆண்டானியோ மார்ச்சிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய F597 அப்படின்னு சொல்லக்கூடிய இட்டாலியோட ஷிப், அதுவும் நம்ம தபாரும் சேர்ந்து எங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்டாலியோட நேபிள்ஸ் போர்ட்டில் பண்ணியிருக்காங்க.
தைஹேனியன் சி. தைஹேனியன் சி அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் அ பார்ட் ஆஃப் மெடிடேரியன் சி. மெடிடேரியன் மத்திய தரைக்கடல்னு சொல்கிறாங்களா மெடிடேரியன் சி, அதோட ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைஹேனியன் சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே தான் இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸசைஸ்? மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ்லாம் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? ஒரு வேர்ல்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு ஒரு பயங்கரவாத தாக்குதல், ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப, ஸோ ஒரு நமக்கு ஃபுல்லாகவே ஒரு அகெயின்ஸ்டாக வரப்போ, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கொலாபரேஷனில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவங்க டோட்டலாக நம்ம இது பண்ணுறப்ப இந்த கண்ட்ரீஸ்குள்ளே நம்ம பண்ணி வைக்கிறப்ப அவங்கள எதுக்கிறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்தமாரி ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்து அந்தமாரி ஒரு பயங்கரவாதம் இதெல்லாம் எதுக்கிறதுக்கு ஒரு கூட்டு பயிற்சி தான் வந்துட்டு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி எப்போதுமே வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம இட்டாலியோட சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இட்டாலியோட இந்த ஆண்டனியோ மார்சிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய F597 சேர்ந்து நம்ம INS தபார் பண்ணியிருக்கு. ஓகேவா? கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எந்த இட்டாலியில் போய் இந்த மாதிரி நேபிள்ஸ் போர்ட்டில் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிச்சு, அதுக்கு எந்த ஷிப் நம்மளோட INS ஷிப்பு போச்சு அப்படின்னு கேட்டால் தபார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா மெடிடேரியன் சீயோட தைஹேனியன் சி அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இட்டாலியில் நேபிள்ஸ் போர்ட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே பார்க்குறோம். ஓகே, மோண்ட் நெக்ஸ்ட் கண்ட பேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டூர் வில்லேஜ் அச்சீவ்ஸ் 100% கவரேஜ் வித் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் COVID-19 வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐ திங்க். ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னா வேயான் வில்லேஜ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், பந்திப்போரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேயான் வில்லேஜ் தான் வந்துட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லி தே ஹேவ் வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரியா? நம்ம வந்துட்டு என்ன 100% ஆஃப் வேக்சினேஷன் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க வந்து வேக்சினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ காட்டூர் வில்லேஜ், ஓகேவா? ஸோ காட்டூர் வில்லேஜ் அச்சீவ்ஸ் 100% கவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ காட்டூர் வில்லேஜ் எங்கே இருக்குது? திருவாரூரில் இருக்கக்கூடிய காட்டூர் வில்லேஜ். காட்டூர்னு சொல்லிட்டு நிறையா ஊர்கள் இருக்குது. ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. காட்டூர் வில்லேஜ் திருவாரூரில் இருக்கக்கூடிய காட்டூர் வில்லேஜ், காட்டூர் கிராம் பஞ்சாயத், இங்கே எல்லாருமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துகிட்டு 100% தே கெட் வேக்சினேட்டட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வேயான் வில்லேஜில் அவங்க எடுத்துருந்தாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வில்லேஜ் வேயான் வில்லேஜ் வந்து they get have vaccinated அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் காட்டூர் வில்லேஜ் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லி வேக்சினேட்டட் இன் தமிழ்நாடு அது என்ன வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின் கேட்டால் என்ன சொல்லணும்? காட்டூர் வில்லேஜ் திருவாரூர். ஓகேவா? சரி, மோண்ட் நெக்ஸ்ட் கண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்சய சேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஆப், அதை பற்றி தான் பார்க்குறோம். சரியா? மட்சய சேது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்ன அப்படின்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமுத்திர சேது இப்படிலாம் ஆப்ரேஷன் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ சேது அதுமாரி வந்தாலே அந்த மேரிடைம் தட் இஸ் கடல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓஷன் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அதனால் அது ரிலேட்டடாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மட்சய சேதுனா அதுவும் அந்த மாதிரி தான் ஒரு வாட்டர் பற்றினா ஒரு ஆப் தான். ஓகேவா? சரி, தண்ணி பற்றினா ஒன்று. சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிரிராஜ் சிங் அப்படின்னு சொல்லக்கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி. ஓகேவா? என்னது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங், அதோட மினிஸ்டர் யார்? கிரிராஜ் சிங். இவங்க தான் வந்துட்டு இந்த மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா கல்ச்சர், அக்வா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் எப்படி வந்துட்டு ஒரு அக்வா கல்ச்சர் பண்ணலாம், அக்வா ஃபார்மிங் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு அக்வா ஃபார்மர்ஸ் அப்படின்னா தண்ணியில் அந்த மாதிரி மீன் பிடிக்கிறவங்க அவங்களாம் அப்படி தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எந்த விதமான ஒரு நியூ டெக்னாலஜி ஷேர் பண்ணி ஏதாச்சும் அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறது மூலிமா அவங்க எப்படி வந்து அக்வா ஃபார்மிங்கில் நல்லா லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஆப்லேருந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சிட்டா போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்சய சேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் யாருக்கு? முழுக்க ஃபார் அக்வா ஃபார்மர்ஸ். சரியா? ஸோ தண்ணியில் அந்தமாதிரி மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு முழுக்க ஆப் தான் இது. ஸோ அக்வா கல்ச்சர், அக்வா ஃபார்மிங் அந்த மாதிரி என்னெல்லாம் நியூ டெக்னாலஜிஸ் அதை வச்சு நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணது கிரிராஜ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஓகேவா? செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்.
ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர். ராஜஸ்தானோட கேபிட்டல் என்ன? ஜெய்ப்பூர். ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஓகேவா? ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் வந்துட்டு ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், குஜராத். ஓகேவா? அகமதாபாத் குஜராத்தில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் இந்தியா வந்து அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்துட்டு இன்றைக்கான நியூஸ். ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இந்தமாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி இருக்கும்? இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்மளுக்கு ஜெய்ப்பூரோட ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் சொல்லிட்டு தெரியணும். ஸோ அது இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு, அதோட நேம் அதெல்லாம் இன்னும் வரல. ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுட்டா போதும், நேம் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கான ரீகலெக்ட்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ரீகலெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM மோடி எக்ஸ்பான்ஸ் ஹிஸ் கேபினெட் அப்படிங்கிறது இன்னைக்கான ஃபர்ஸ்ட் இது. ஸோ நம்ம பார்த்தா 15 கேபினெட் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் 28 ஜாயின்ட் மினிஸ்டர்ஸ் அவங்களோட சேர்த்து ஸோ 43 மினிஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. ஸோ டோட்டலி எவ்வளோ மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னால் இருந்தாலும் சேர்த்து 78 மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக டோட்டலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அண்ட் ஆல்சோ அது ரிலேட்டடாக வந்து நம்ம எத்தனையாவது லோக்சபா இது 17th லோக்சபா 2019 அந்த மினிஸ்ட்ரிங்கிறது வந்துட்டு 17th லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, அதே மாதிரி வந்து 22nd மினிஸ்ட்ரி ஆஃப் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த செகண்ட் டைம் கான்சிக்யூட்டிவ் மோடி கவர்மெண்ட் வந்து 22nd மினிஸ்ட்ரி ஆஃப் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து ரிசைன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி வந்து மன்சுக் மாண்டவியா வந்துட்டு ஹர்ஷவர்தன் ஹெல்த் மினிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக மினிஸ்டர்ஸ் பற்றி மினிஸ்ட்ரி பற்றி ஃபுல்லாக ஃபஸ்ட்டாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டோர் ஸ்டேடியம் புதுக்கோட்டை. ஓகேவா? சரி, புதுக்கோட்டைக்கு வந்துட்டு ஒரு 6 crores ப்ராஜெக்டாக வந்துட்டு ஒரு மாடர்ன் இண்டோர் ஸ்டேடியம் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் வேர்ல்டு கிளாஸ் பிளே கிரவுண்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலக்னீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். ஸோ அது என்ன? யூனிவர்சிட்டி ஆஃப் கொலக்னீஸ் எங்கே இருக்குது? ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அதில் நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி யூனிவர்சிட்டியில் நம்ம தமிழுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே எல்லாருமே வந்து தமிழ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம சிஎம் வந்துட்டு எந்த விதமான ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது, ஒர்க்கு நல்லாவே அங்கே வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் செயல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 1.25 crore வந்துட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ அனந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போது இன்கம் டேக்ஸோட வந்துட்டு கமிஷனராக வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இப்போ யார் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுபஸ்ரீ அனந்த கிருஷ்ணன். அது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா DPE அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே முன்னாடி வந்து 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ 6th வந்துட்டு இந்த DPE அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா INS தபார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேவல் ஷிப் தபார் வந்துட்டு இட்டாலியில் போயிட்டு அந்த நேபிள்ஸ் போர்ட்டில் வந்துட்டு இட்டாலியன் ஷிப்போட வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். சரியா? ஸோ அது எங்கே பண்ணியிருக்காங்க? மெடிட்டேரியன் சீல பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா காட்டூர் வில்லேஜ் பற்றி பார்த்தோம். திருவாரூரில் இருக்கக்கூடிய காட்டூர் வில்லேஜ் தான் 100% வந்துட்டு they get fully vaccinated of first dose அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டோஸ் எல்லாருமே 100% எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் எங்கே மொதல் அப்படி எடுத்தாங்கன்னா காட்டூர் வில்லேஜ், திருவாரூர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மத்ஸ்யா சேது ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த ஆப் வந்துட்டு முழுக்க ஃபார் அக்வா ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எனி டெக்னாலஜிஸ் வைஸ் அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா இப்படி பண்ணலாம், அக்வா ஃபார்மிங் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த விதமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப் மூலிமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் தான் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுதுன்னு பார்த்தோம். அகமதாபாத் குஜராத்தில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ ரீகலெக்ட்ஸ் பார்த்தாச்சு. எனக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். எனக்கான கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 questions. Who is the governor of Jharkhand அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஹூ இஸ் தி
கவர்னர் ஆஃப் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஆன்சர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்திருக்க கூட நியூ கவர்னர் ஃபார் ஜார்க்கண்ட் யார் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அப்பாயிண்டட் as தி ஹெட் ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு ஹெட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி 4th டைகர் ரிசர்வ் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் 4th இப்போ ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்திருக்கு. ஸோ அது என்ன, அதோட நேம் வந்துட்டு கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயிங் டு செட் அப் சிந்தட்டிக் பிளே கிரவுண்ட்ஸ் இன் விச் 3 districts. ஸோ ஒரு 3 districtsல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் பிளே கிரவுண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தே ஆர் கோயிங் டு செட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது என்ன 3 districts அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் லொக்கேட்டட். ஓகேவா, ஸோ எங்கே இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது அப்படிங்கிறது 5th கொஷின். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு இந்த 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ, பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.